ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் டெரஸ் கார்டன். நீங்கள் பார்க்க போவது உங்கள் சாய் டெரஸ் கார்டன் வீடியோக்குள்ளே போவதற்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுடுங்க. உங்களுக்கு ஹெல்த் கேர், பியூட்டி கேர், குக்கிங், கார்டன் இப்படி அதிக ஆர்வம் இருந்தால் நம்ம சாய் டெரஸ் கார்டனை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நம் உடல் உறுப்புகள் சீராக இருக்க வேண்டும். இப்போ எல்லாம் 80 வயதில் ஏற்படக்கூடிய பிரச்சனையெல்லாம் பாருங்களேன், 30 வயதிலே நம்மளுக்கு வந்துடுது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம உணவு முறை பழக்க வழக்கங்கள் தானே. உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. குப்பைன்னு சொல்கிறது எதுக்கும் பயனில்லாத பொருளை தான் நாம் அப்படி சொல்லுவோம். வெறும் 50 சென்டிமீட்டர் தாங்க, 20 அடி நீளம் தான் இருக்கும். அதோட பெயர் கூட குப்பை அப்படின்னு வரும். ஆமாங்க, நம்ம சாய் டெரஸ் கார்டன்லேருந்து நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை குப்பை மேனி மூலிகையை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு பொருள் ரொம்ப ஈஸியாக கிடைத்து விட்டால் அதை மதிக்கவே மாட்டோங்க, ஈஸியாக உதாசீனப்படுத்துவோம். அதை போல தான் இந்த குப்பை மேனி மூலிகை நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அதனால தான் நம்ம யாரும் இந்த குப்பை மேனியை கண்டுக்காமல் விட்டுட்டோம். குப்பை போல் மாறிக்கொண்டிருக்கிற நம்முடைய மேனியை குணப்படுத்தத்தான் இந்த கீரைக்கு குப்பை மேனி கீரைன்னு கூட பேர் இருக்கலாம். சில பேர் இதை குப்பையில் வளர்கிறதுனால தான் குப்பை மேனின்னு கூட சொல்கிறாங்க. நாம் இந்த குப்பை மேனி மூலிகையை பயன்படுத்தினால தானங்க இதோட நன்மைகளை தெரிந்து கொள்ள முடியும். நமக்கு எப்பொழுது நோயில்லாத உடல் கிடைக்கும்னா, நம் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறும் போது தான். சாதாரண கழிவுகள் மட்டும் இல்லாமல் நாட்பட்ட சளி, நம் உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய நீர், நம் உடம்பில் தேவையில்லாத புழுக்கள், இது எல்லாம் வெளியேற வேண்டும். இது எல்லாமே நம் உடம்பை பொறுத்தவரை கழிவுகள் தான். இந்த கழிவுகளை வெளியேற்றுவதில் மிக முக்கிய பங்கு இந்த குப்பை மேனிக்கு இருக்குது. ரொம்ப நேரம் இப்போ நம்ம வெளியே சுற்றிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரம் வீட்டுக்கு ரொம்ப சுற்றிட்டு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா, தொடையோட நடுப்பகுதியில் இல்லைன்னா தொடையை சுற்றியோ சின்ன சின்ன அரிப்பு ஏற்பட்டு சிகப்பாக மாறி காயமாக மாறிடும். வெளியே எங்காவது போயிட்டு நம்ம பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் வரும். இந்த காயத்தை குப்பை மேனி சாறு எடுத்து அது கூட கொஞ்சம் மஞ்சள் கலந்து நம்ம பூசி வந்தோன்னா இந்த காயங்கள்லாம் சரியாயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்லேயே ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அதுதான் இந்த கேஸ் ட்ரபிள், வாயு தொல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா. இதை சரி செய்யணுன்னா குப்பை மேனி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூட விளக்கெண்ணெயை ஊற்றி வதக்கிட்டு சிறு நெல்லிக்காய் அளவு எடுத்து அதை 3 நாட்கள் நம்ம சாப்பிட்டு வர உடலில் தோன்றும் இந்த வாயு கோளாறுகள் நீங்கி உடல் புத்துணர்ச்சி அடையும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மூல நோய். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, 10 குப்பை மேனி இலைகள் எடுத்துக்கணும். 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சிறிது வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி சிறு நெல்லிக்காய் அளவு எடுத்து அதை மோரில் கலந்து இந்த மாதிரி 3 நாட்கள் நம்ம சாப்பிட மூல நோயில் வடியும் அந்த குருதி நம்மளுக்கு நிற்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள். குப்பை மேனி அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, குப்பை மேனி இலையுடன் மஞ்சள் வைத்து அரைத்து அதை நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம உடல் முழுவதும் பூசி அப்படியே 20 நிமிஷம் கழித்து நம்ம போய் குளிச்சுட்டு வந்தோன்னா நம்ம உடலில் இருக்க இந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் நீங்கும். இதே மாதிரி தீப்புண்ணோ இல்லை விஷக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டால் கூட அது மேலேயும் இதே இதுவோ நம்ம தடவிட்டு வரலாங்க, அது சரியாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு முகத்தில் உள்ள தேவையற்ற முடிகளை அகற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா, வேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, குப்பை மேனி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் 3ஐயும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைத்துக்கணும். முகத்தில் நம்ம பூசி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து நம்ம முகம் கழுவி வர இந்த தேவையற்ற முடிகள்லாம் உதிர்ந்து நம்ம முகம் அழகாக மெருகேறும். இது நம்ம வாரத்தில் 2 தடவை செய்யலாங்க. இந்த மாதிரி வாரம் 2 முறை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா தேவையற்ற முடிகள்லாம் நம்மளுக்கு நீங்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக ஃபேஸ் பேக்காக போடும்போது ஐப்ரோவை விட்டுட்டு கரெக்டாக ஐப்ரோ மேலே படாமல் நீங்கள் போடுங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, முகப்பெரு சில பேருக்கு முகப்பரு இருக்கும், அந்த கரும்புள்ளிகள்லாம் இருக்கும். அதை போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, குப்பை மேனி இலையுடன் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு சேர்த்து விழுதாக அரைத்து முகப்பெரு கரும்புள்ளிகள் மீது அந்த எங்கே முகப்பரு இருக்கோ அது மேலேயும் கரும்புள்ளிகள் மீது நீங்கள் தடவிட்டு வந்தால்
தடவி நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. இதுவும் வாரத்துக்கு 2 தடவை அந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. அப்படி செஞ்சுட்டு வர உங்களுடைய முகம் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அதே இயல்பு நிலைக்கு உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை மேனி இலையை வந்து நம்ம கொஞ்சம் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொஞ்சம் கைப்பிடி அளவு குப்பை மேனி இலை எடுத்து அதை நல்லா சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த குப்பை மேனி இலையை நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து நல்லா கசக்கி அந்த சாறை எடுத்து தனியாக ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் தாங்க சாறு வரும். அந்த மாதிரி சேர்ந்து அது கலந்தோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வர சாறு மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த 1 ஸ்பூன் அளவு சாறு வந்துடுச்சுன்னா, இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல நம்ம குடிச்சிட்டு வரணுங்க. அப்படி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம வயிற்றில் உள்ள தேவையற்ற கோழைகள், இந்த சளியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது தேவையற்ற அந்த குழன்னு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கழிவுகள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்மளுக்கு வாந்தி மூலமாகவோ இல்லைன்னா நம்ம மலத்தின் மூலமாகவோ வெளிவந்துடும். இது வந்து டெய்லியெல்லாம் குடிக்கணும் இல்லைங்க, மாதத்துக்கு 1 வாட்டி. இந்த பூச்சி மருந்து மாதிரிங்க. பூச்சி மருந்து நம்மளுக்கு நம்ம கடையில் வாங்கி டேப்லெட் மெடிக்கல் ஷாப்பில் சாப்பிட்றோன்னா அதுலேயுமே இந்த குப்பைமேனி இலையை தான் கலந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை மாதத்துக்கு 1 வாட்டி ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றுல நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இது சரியாயிடும். அடுத்தது வந்து இதே வந்து இப்போ விஷக்கடி யாருக்காவது பூச்சி கடிச்சிச்சோ, பாம்பு, பூரா அந்த மாதிரி விஷக்கடி ஏதாவது கடிச்சிச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு நம்ம முதலுதவி போல் நம்ம என்ன பண்ணணும், இதே மாதிரி இந்த சாறு சொன்னாலே அந்த சாறை நம்ம குடிக்க வச்சா அவங்க குடித்தோடனே வாந்தி எடுத்துருவாங்க. வாந்தி எடுத்த உடனே நம்ம அது வந்து மருத்துவர்கிட்ட அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம நடந்துக்கலாம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து இந்த கீரை பூச்சி, குடல் பூச்சி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அப்போ இப்போ நம்ம எடுத்த இந்த சாரியை தான், அந்த குப்பைமேனி சாறு இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கசக்கி எடுத்தோமே அந்த சாறை நம்ம குடிக்க வைக்கும் போது அவங்களுக்கு இந்த மலக்கழிவு மூலம் இந்த புழுக்கள் எல்லாம் வெளியே வந்துடும். இதெல்லாம் டெய்லியெலாம் கொடுக்கணும்னு இல்லைங்க, மாதத்துக்கு ஒரே ஒரு வாட்டி கொஞ்சமாக கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து கொசுக்கடி, அலர்ஜி காரணமாக தோலில் ஏற்பட்டிருக்கும் பாருங்கள், தோலில் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தடிப்பாக மாறிடும். அது போகணும்னா குப்பைமேனி சாறை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து அது கூட தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா சூடு பண்ணி அதை நம்ம எங்கெல்லாம் அந்த தடுப்பு இருக்கோ அந்த மேலெல்லாம் தடவணும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம தடவிட்டு வந்தோம்னா இது எல்லாமே நார்மலாக சரியாயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி இருப்பவர்கள் கூட இந்த ஆயிலை வந்து தடவிட்டு வந்தாங்கன்னா அது ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு 10% தாங்க நான் சொல்லியிருக்கேன். இன்னும் இதை விட இன்னும் அதிகமான பயன்கள் இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் கசாயெல்லாம் எப்படி பண்ணுறது, அதோட பயன்கள்லாம் என்னன்றதை நான் போடுறேன். இது ரொம்ப பெருசாக போகுது இதோட பெனிஃபிட்ஸ்லாம், அதனால் ஒரு 10% தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து இயற்கையை வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய அன்பளிப்புங்க இந்த குப்பை மேனி இலை. இதை நம்ம கடவுள் கொடுக்குற இந்த மூலிகையெல்லாம் நம்ம தாங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த பயன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.